ஆமென். அப்ப ஆண்டவர் சத்தம் உங்ககிட்ட வரும்பொழுது உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் பக்கத்துல தான் இருக்கும். ஆண்டவர் உங்களிடத்துல செய்ய சொல்ற காரியம் ஏன் செய்ய சொல்றாருன்னா அதுக்கு உண்டான மகிமை, அதுக்கு உண்டான கிருபை, அதுக்கு உண்டான ஆசீர்வாதம் பக்கத்துல இருக்கும். ஆனா நம்ம அப்படியே ஒரு சுத்தி வருவோம். ஆமென். ஒரு சுத்தி வரும்போது பார்த்தா 4000 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கோம். எப்படி? ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் பட்டணத்திலிருந்து அவன் யோப்பாக்கு போய் யோப்பால இருந்து தர்ஷீஷுக்கு போகணும். அங்க இருந்து யோப்பாக்கு வரதுக்கு 96 கிலோமீட்டர். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதுக்கு அதிகமா ஓடுறான். ஆமென். தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதுக்கு அதிகமான டிராவல் பண்றான் யோனா. தேவன் சொன்னதோ பக்கத்துல தான். அல்லேலூயா. ஆனால் அவர் சத்தத்துக்கு விலகி போவது வெகு தூரம் ஆனாலும் அதை அவன் ஈஸியா போறான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் அநேகம் நடக்குது. ஆண்டவர் சொல்வதை காட்டிலும் அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் ஓடுவது ரொம்ப ஸ்பீடா ஓடுவோம். ரொம்ப ஸ்பீடா ஓடுவோம். திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும் இல்லையா? அது வந்து என்ன பண்ணணும்? ஸ்லோ பண்ணணும், கீர் சேஞ்ச் பண்ணணும், பொறுமையா போகணும். ஆனா போற ஸ்பீட்ல எகிர்னா என்ன ஆகும்? டிரைவர் சரியா இருந்தா வண்டியை என்ன பண்ணிடலாம், ஸ்டடி பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா வண்டி கவுந்துரும். ஆமென். வண்டி கவுந்துரும். என்னத்தான் ஒரு ஸ்பெஷாலிட்டி டிரைவரா இருந்தாலும் அதிகமான வேகம் வரும் பொழுது தடை பண்ண முடியாது. அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ அவன் என்ன யோசிச்சான்? எப்படி இந்த சத்தத்துல இருந்து விலகணும். ஆமென். அவன் யோசனைலாம் என்ன? எப்படி இந்த சத்தத்துல நான் விலகணும், அதை மட்டும் தான் அவன் யோசிச்சான். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்போ இப்படி அநேக நாம் என்ன பண்ணுகிறோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு தான் காரணத்தை அதிகமா தேடுறோம். பிரயாணம் அதிகமா போகுது. ஆமென். அதிக தூரம் எதுக்கு ஓடுறோம்னா ஆண்டவரை விட்டு விலகி தான் அதிக தூரம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சத்தத்தை விட்டு தான் அதிக தூரம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். ஆனா ஆண்டவர் போக சொன்ன தூரமோ பக்கம். ஆண்டவர் பக்கமா தான் போக சொன்னார். ஏன் இவ்வளவு தூரம்னா, நினிவே வந்து ஆண்டவர் போச நினிவே ஏச்சத்தில் இருக்கிற நகரம். ஆனா இவன் போன தர்ஷீஷ் வந்து இறக்கத்தில் இருக்கிற நகரம். அதான் பக்கம். ஆண்டவர் எப்பயுமே நம்மள மேல போக தான் வழிவாசல் வைப்பார். ஆமென். மேல போக தான் நமக்கு வழிவாசலை ஆண்டவர் வைப்பார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் எவ்வளவு தூரம் செல்லமா ஆயத்தமா இருக்கிறான். தூரத்தெல்லாம் பார்க்கல. நான் என்ன பண்ணிடணும்? ஆண்டவர் சத்தத்துக்கு விலகி ஓடிடணும். ஆமென். அவர் சொல்லிட்டாரு, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, கீழ்ப்படிய முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு அநேகர் தேவ பிள்ளைகள் தேவ சத்தத்தை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா அவர் செய்ய சொன்னது உண்மை உள்ளதா இருக்கும். அவர் செய்ய சொன்னது சத்தியம் உள்ளதா இருக்கும். அவர் செய்ய சொன்னது நீதி உள்ளதா இருக்கும். ஆமென். அநேகர் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இங்க வந்தா உண்மையா இருக்கணும்.